ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வெளியில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, தாட்ஸ் என்ன, ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவங்க என்ன திங்க் பண்ணாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோ போகலாம். மூமெண்ட் டு மூமெண்ட். ஓகே, burden, patience, okay, silence, postponement, friendliness, intensity, politics, schizophrenia, slowing down, a rebel, understanding. So bottom of the deck, abundance. Okay, crossroads, control, isolation, crash, secret love, confusion, regret, confession, holding on, narcissistic, fragile, fortunate, apology. Thank you universe. ஓகே, ஸோ இப்போ நம்ம வெளியில் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், கரண்ட் சுச்சுவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகும் அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் ஒரு சைலண்டாக போயிட்டுருக்கு, ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க நம்ம சொல்லலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே தென் ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் மேக்ஸிமம் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சீக்ரெட் லவ்வாக கொண்டு போயிட்டு உண்டு. காரணம் என்னென்னா, அந்த ஒரு பர்சனால் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஓகே, இல்லைங்க இந்த பர்சன் உங்கள் மைண்டை வந்து வாஷ் பண்ணியிருக்கலாம். இப்படியாகவும் என்னோடய சுச்சுவேஷன் சரியில்லை, இப்போதைக்கு எனக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது, பட் எனக்கு டைம் வேணும், கொஞ்ச நாள் கூட போகட்டு, நம்ம நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம், நம்ம ஒரு ஃப்ரெண்டாக இருப்போம், இப்போ எனக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது, இல்லைங்க நம்ம ஒரு லவ்வர்ஸாக இருப்போம், பட் இப்போ எனக்கு உனக்கு நீ எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது, நம்ம ஒரு சீக்ரெட் லவ் அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கொண்டு போகலாம், யாருக்கு தெரிய வேண்டாம். கரெக்டான ஒரு டைம் வரக்கூடிய ஒரு டைமை நீ நான் ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிறேன், நம்ம வந்து சேர்ந்து எங்கேயாவது வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு பர்சன் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்லிட்டு உண்டு ஆக்சுவலி. ஓகே ஏன்னா கரண்ட்லி இவருக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். பட் என்னதான் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு உண்டு. காரணம் அவங்க லைஃப்பில் நீங்கள் வேணும். ஓகே, இவங்க லைஃப்பில் நீங்கள் வேணும்னு இவருக்கு ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு. பட் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்ரெண்டாவோ ஒரு சீக்ரெட் லவ்வாவோ கொண்டு போயிட்டு உண்டு, ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு உண்டு, தென் கொண்டும் போயிட்டு உண்டு. ஓகே ஓகே தென் இந்த ஒரு பர்சன் மேபி ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டு உண்டு, ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு லாஸ்ட் எண்டிங்கில் நீ என்னோடய ஃப்ரெண்டு தான். ஏன்னா இவருக்கு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ராப்ளம் உண்டு, கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு சுச்சுவேஷன் சரியில்லையாக இருக்கலாம், இல்லைங்க கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு மடியாக இருக்கலாம்.
ஓகே. ஸோ அதனால இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் மேபி ஒரு சிலவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்டாக இருந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் போயிருக்கலாம். சீக்ரெட் லவ்வாக நீங்கள் கொண்டு போயிருக்கலாம். தென் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து இல்லை நான் உன்னை எப்போவுமே ஃப்ரெண்டாக தான் நினச்சிட்டு என்னோட குட் ஃப்ரெண்டுன்னு இவர் உங்ககிட்ட சொல்லிட்டு உண்டு. ஓகே. பட் இது என்னதான் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஃப்ரெண்டாக கொண்டு போனாலும் சீக்ரெட் லவ்வாக கொண்டு போனாலும் இந்த ஒரு பர்சனோட மைண்டில் எப்போவுமே இருக்கிற ஒரு தாட்ஸ் என்ன அப்படின்னா, ஓகே எனக்கு வந்து வேறு யார்கிட்டையும் இப்போ ஒரு 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 பர்சன்கிட்ட எனக்கு ஃப்ரெண்டாக பழக முடியும் அப்படின்னா எனக்கு இவங்க கூட ஃப்ரெண்டாக பழக முடியல. என்னதான் நான் ஒரு சீக்ரெட்டில் அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் கொண்டு போனாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கொண்டு போனாலும் ஃப்ரெண்டை தாண்டி எனக்கு இவங்க கிட்ட ஒரு கனெக்ஷன் ஒரு ஒரு இன்டென்சிட்டி, நான் டிஸ்டர்ப் ஆகுறேன், நான் ஸ்டக் ஆகுறேன், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை என்னால் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட என்னால் கொண்டு போக முடியாமல் எத்தனோ நாட்கள் இந்த ஒரு பர்சன் ஒரு கன்ஃபியூஸான சுச்சுவேஷன் என்னட்டு உண்டு. உங்களோட பார்வைக்கு மேபி இந்த ஒரு பர்சன் ஃப்ரெண்டாக இருக்கலாம், சீக்ரெட் லவ்வாக இருக்கலாம், என்ன தான் இவர் ரீதிக்கு கொண்டு போனாலும் எத்தனையோ நாட்கள் இந்த ஒரு பர்சன் இதை நினச்சி ஓவர் திங்கிங்கும் பண்ணிட்டு உண்டு. என்னால் ஏன் ஃப்ரெண்டாக கொண்டு போக முடியல, ஏன்னா இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் உங்களை வேண்டாம் வேண்டான்னு இவர் ஒருபோதும் வைக்கவும் இல்லை. இவர் உங்களை ஹோல்டு பண்ணி தான் பிடிச்சிட்டு வேணும். ஏன்னா இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் இவர் எத்தனையோ பர்சன்ஸ் கடந்து வந்துருக்கலாம், எத்தனையோ பேரை பார்த்துருக்கலாம், பழகிருக்கலாம். பட் உங்ககிட்ட இருக்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு இன்டென்சிட்டிங்கிறது இவருக்கு வேறு யாருக்கிட்டே ஃபீல் ஆகிட்டில்ல, அதே சேம் உங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கலாம். இது வரைக்கும் இந்த உலகத்தில் யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு இன்டென்சிட்டி, ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன், ஒரு டீப் கனெக்ஷன் இந்த ஒரு பர்சன்கிட்ட ஃபீல் ஆகிருக்கலாம் உங்களுக்கு. ஓகே. ஸோ அப்போ இந்த ஒரு பர்சன் எத்தனையோ இந்த ஒரு பர்சன் பல நாட்கள் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு பல நாட்கள் இவர் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு ஏன் நார்மலாக நான் ஒருத்தவங்கள ஃப்ரெண்ட்ஸாக கொண்டு போகிறேன் அப்படின்னா எனக்கே இவ்வளோ ஃப்ரெண்டாக கொண்டு போக முடியல, ஃப்ரெண்டை தாண்டி எனக்கு இவ கூட ஒரு பவுண்டிங் ஃபீல் ஆகுது, அது எனக்கு அவகிட்ட சொல்லவும் முடியல, ஷேர் பண்ண முடியல. அதனால தான் இந்த பர்சன் சீக்ரெட் லவ்வாக அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போயிட்டு உண்டு. கரண்ட்லி உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் மேலே பயங்கர கோவம் உண்டு. காரணம் என்னென்னா ஆக்சுவலாக அவங்க கன்ஃபியூஸில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே சேம் டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை போட்டு கன்ஃபியூஸ் ஆக்கிட்டு உண்டு. ரிலேஷன்ஷிப் உண்டா இல்லையா, ஃப்யூச்சரில் எத்தாதா, லைஃப் லாங் வருவாங்களா வராதா, நம்பலாமா நம்பக்கூடாதா, டோட்லி அவன் கன்ஃபியூஸ். அதே சேம் டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களே கன்ஃபியூஸ் ஆக்கிட்டு உண்டு. ஓகே. மைண்ட் கேம் கழிக்கிறது, சீட்டிங் பண்ணுறது, இன்றைக்கி வேணும்னு சொல்கிறது, நாளைக்கு வேண்டான்னு சொல்கிறது, ஒரு டைம் நீங்கள் தான் உயிர்னு சொல்கிறது, ஒரு டைம் நீ இல்லைங்க லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்கிறது. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட மைண்ட் கேம் கழிச்சுட்டு, சீட்டிங் கழிச்சுட்டு, இவரோட ட்ரூ செல்ஃபை இவர் ஒருபோது உங்ககிட்ட காட்டிட்டு இல்லை. ஓகே. மேபி இவரோட இன்னர் ஆக்சுவல் டாக்ஸிக் ஆகும். ஓகே. பயங்கர டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர் ஆகும். பட் உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எமோஷ்னலி கனெக்டாக இருக்கிற ஒரு பட்சத்தில் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு இல்லை. பட் போக போக உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. பயங்கர கண்ட்ரோலிங்கான ஒரு பர்சன் உங்களை பயங்கர கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு உண்டு. சீக்ரெட் லவ்வாக கொண்டு போகலான்னு சொல்லிட்டு உண்டு. நான் நினைக்கிற மாதிரி நீ நடக்கும்னு சொல்லிட்டு உண்டு. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மனசாகிட்டு உண்டு. நம்மளை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுறான், அவன் நினைக்கிற ரீதிக்கு நம்மளை கொண்டு போகிறான். நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இண்டிபெண்டன்ட் இல்லை, பீஸ் இல்லை, கமிட்மெண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்மக்கிட்ட இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஸ்டே பண்ணி உங்களுக்கு கொண்டு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டு இந்த பர்சனோட ட்ரஸ்ட்டு உங்களுக்கு பிரேக் ஆகிட்டு உண்டு. ஒரு டைம் வாரதும் ஒரு டைம் போகிறதும், நம்பலாமா நம்பக்கூடாதா, லைஃப் லாங் எத்தாதா உங்களுக்கே ஒரு ஏன்னா அவனும் ஆக்சுவலி கன்ஃபியூஸ். அவனுக்கு இது ஃப்ரெண்டாக கொண்டு போகிறதுக்கா, சீக்ரெட் லவ்வாக கொண்டு போகிறதுக்கா, மேரேஜில் கொண்டு போகிறதுக்கா, அவங்க ஆக்சுவலி கன்ஃபியூஸ். ஓகே. அதே சேம் டைம் உங்களையும் சேர்த்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு கொஞ்சம் வேணும்னு சொல்கிற டைம் உங்ககிட்ட க்ளோஸாக அட்டாச்ட் ஆகி வருவாங்க. அதே வேண்டான்னு சொல்கிற ஒரு டைமில் கொஞ்சம் உங்களை எப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு பயங்கர கோவம் உண்டு ஒரு பர்சன் மேலே. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் பேஷன்ஸை நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மேபி ஒரு சிலவங்க வந்து சேசிங் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். கரண்ட்லி உங்களுக்கு பெயின்னு நான் சொல்லவே மாட்டேன், பெயின் உண்டு. பட் பேஷன்ஸை நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. காரணம் என்ன அப்படின்னா திருந்தட்டும். ஓகே. வலியோடு நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். எல்லாத்துக்கும் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஆக்சுவலி இந்த பர்சனோட ரிலேஷன்ஷிப்புங்கிறது டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிற பட்சத்தில் ஆக்சுவலி அவன் டாக்ஸிக்கு, நான் அதில் போய் விழ அது என்னையும் சேர்த்து பாதிப்பாக இருக்கும். ஆக்சுவலி நம்ம எல்லாருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் தேவைங்கிறது பீஸும் இண்டிபெண்ட் தான். பட் இது ஒரு பர்சனுங்கிறது உங்களுக்கு பீஸும் கிடைக்கல, இண்டிபெண்டும் கிடைக்கல, கமிட்மெண்ட்டும் கிடைக்கல.
அவன் ஒவ்வொரு நாளும் கண்ட்ரோல் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை அந்தளவு கஷ்டப்படுத்திட்டு அப்போ குறைச்ச நாளைக்கு நமக்கு இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் டாக்ஸிக்காக இருக்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் அதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுறோம். ஏன்னா அவரும் நல்லா இல்லை, நம்மளையும் நல்லா இருக்க விட மாட்டேங்கிறோம். அதனால் கொஞ்சம் வெளியே வருவோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் வெளியே வரக்கூடிய ஒரு பட்சத்துலேயே அது இவங்க திருந்த மாட்டாங்களா, இவங்க வந்து அவங்க மைண்டு மாறாதா, நம்மளோட ஃபீலிங்ஸ் எமோஷன் புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஒரு கஷ்டத்தை நீங்கள் வெளியே வந்துட்டு உண்டு. கரெக்டாக நீங்கள் ஃபேஷன்ஸை நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் ஃபேஷன்ஸை வெயிட் பண்ணக்கூடிய ஒரு டைமிங்கிறது 7 months தான் இருக்கலாம். ஜூலை மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். ஓகே, கரண்ட்லி உங்களுக்கு பெயின் என்னென்னா சொல்ல மாட்டேன், பெயின் உண்டு. அதே பெயினை தாண்டி நீங்கள் ஃபேஷன்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. எல்லாம் காலம் பதில் சொல்லும். ஓகே, டைம் பதில் சொல்லும், எல்லாம் மாறும். அந்த ஒரு ஹோப்பில் ஃபேஷன்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, ஸோ இவரோட லாஸ்ட் நைட் தாட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்களா, எல்லாத்துலேயும் ஒரு அபண்டன்ஸ் வேணும். கெரியராக இருக்கட்டும், ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், தென் இந்த ரிலேஷன்ஷிப்லேயே ஒரு அபண்டன்ஸ் வேணும். இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. இவர் எஸ்டர்டே நைட்டு திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே, எனக்கு மேபி இந்த ஒரு பர்சனுங்கிறது எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு எனக்கு வேணும் சொல்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு தான் எனக்கு பிடிக்கும் சொல்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். அப்போ இவருக்கு எல்லாத்துலேயும் ஒரு அபண்டன்ஸ் வேணும். ஃபினான்ஷியலி, மனி வைஸ், கெரியர் வைஸ், அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்லேயே ஒரு சக்ஸஸ் வேணும், ரிலேஷன்ஷிப்லேயே ஒரு அபண்டன்ஸ் வேணும். கரண்ட்லி உங்கள் ரிலேஷன்ஷிப் என்ன சுச்சுவேஷனில் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு ஸ்ட்ராங்காக போயிட்டு உண்டு. எனக்கு நீ இம்பார்ட்டன்ட் இல்லை, நான் ஒன்று தவறான ஒரு முடிவு எடுத்து போய் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இல்லைங்க, நான் சூப்பராக இருப்பேன், ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு இவர் ராங்கான ஒரு பாத்தை சூஸ் பண்ணி போயிட்டு உண்டு. ஓகே, ஆக்சுவலி இவர் சூஸ் பண்ண ஒரு பாத்துங்கிறது தப்பாகி போச்சு. ஆக்சுவலி இவர் வந்து போயிட்டு விட்டு நீங்கள் வேண்டாம் இவருக்கு ஃபேமிலி கூடயோ, தேர்ட் பார்ட்டி கூடயோ, இல்லைங்க லாங் ட்ராவலோ நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு இவர் ராங் பாத்தை சூஸ் பண்ணி ஒரு பர்சன் போயிட்டு உண்டு. ஓகே, மேபி ரிலேஷன்ஷிப் 2 yearsஸாக இருக்கலாம், இல்லைங்க 2 monthsஸாக இருக்கலாம், 2 weeksஸாக இருக்கலாம், போயிட்டு உண்டு. பட் கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் வந்து அது இவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம வந்து தப்பான ஒரு பாத்தை நம்ம சூஸ் பண்ணிட்டோம், நம்ம எடுத்த முடிவு தப்பாகி போச்சு, நான் பண்ணது எல்லாமே தப்பாகி போச்சு. நான் அந்த டைமில் இவர் நான் திருட்டு திங்க் பண்ணிட்டு நான் ஒரு லாஸ்ட்டு ஃபைனல் டெஸ்டினேஷன் எடுக்கும்போது நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம். நான் சூஸ் பண்ண ஒரு பாத்துங்கிறது நான் எது என் லைஃப்பில் ஆக்சுவலி இவர் டாக்ஸிக்காக இருந்துட்டு லாஸ்ட்டு உங்கள் மேலே நீ தான் டாக்ஸிக்னு வந்து ஏமாத்திட்டு போயிருக்கலாம். ஒன்னால தான் நான் வந்து கஷ்டப்படுறேன், நீ இல்லைங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். இவர் டாக்ஸிக்காக லாஸ்ட் உங்கள் மேலே டாக்ஸிக்னு சொல்லிட்டு பழிய போட்டுட்டு போயிருக்கலாம். ஓகே, அப்போ இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவர் நேற்று நைட்டு திங்க் பண்ணிட்டு நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், நான் வந்து இது தப்பான ஒரு பாத்தை சூஸ் பண்ணி தான் போயிட்டேன் இவர் ஃபீல் பண்ணிட்டு. காரணம் என்னன்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு செப்பரேஷன் இருந்தாலும், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனாக இருந்தாலும் உங்கள் மேலே இருக்கிற இன்டென்சிட்டிங்கிறது ஒரு நாள் கூட இவருக்கு குறைஞ்சிட்டு இல்லை, ரொம்ப டீப் கனெக்ஷன் மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. நான் தப்பு பண்ணிட்டேன், செப்பரேஷன் வந்த பிறகு எனக்கு அவ்வளோ மறக்க முடியல, திங்க் பண்ணாமல் இருக்க முடியல, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயங்கள் இன்னும் என் மைண்டில் வந்து ஓடிட்டுருக்கு, நான் டிஸ்டர்ப் ஆகுறேன், நான் அவசரப்பட்டுட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். அது இவர் ஃபீல் பண்ணிட்டு உண்டு. எல்லா மிஸ்டேக்கும் என் மேலே தான், நான் எல்லா மிஸ்டேக்கும் என் மேலே வச்சுட்டு அவன் மேலே எல்லா படியும் தூக்கி நான் வச்சுட்டு உண்டு. ஓகே, என்னோட முடிவு தப்பாகி போச்சு. அந்த ஒரு ரியலைசேஷன் இவருக்கு நான் நைட்டு வந்துட்டு உண்டு. ஓகே, கரண்ட்லி இவர் ரிலேஷன்ஷிப்பில் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாலும் இவருக்கு உங்கள் மேலே ஒரு க்ரஷ் ஃபீல் ஆகுது. இது வரைக்கும் யாருக்கிட்டே இல்லாத ஒரு க்ரஷ் ஃபீல் உங்கள் மேலே இவருக்கு ஃபீல் ஆகுது. அதை கரண்ட்லி ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. பட் இவருக்கு உங்கள் மேலே இருந்த க்ரஷ் ஒரு துளி குறைஞ்சிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, கரண்ட்லி இவர் உங்களோட வேல்யூ படுத்து மனசிலாக்கிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த ஒரு ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு உங்கள் மேலே பழி போட்டு ஒரு பர்சனாக இருந்தீங்க. கரண்ட்லி நீங்கள் வந்து வெறுத்துட்டு உண்டு. ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கோவம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் சைலண்ட் ஆகிட்டு உண்டு. அப்போ கரண்ட்லி இந்த ஒரு பர்சனுக்கு உங்களோட வேல்யூ படுத்து மனசில் ஆகிட்டு உண்டு. நீங்கள் எத்தனை மாத்திரம் லைஃப்பில் இவரோட லைஃப்பில் கிஃப்டாக இருந்தீங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்தீங்க, எவ்வளோ தூரம் இங்கே பொறுமையாக போயிட்டு இருந்தீங்க. இந்த ஒரு பர்சன் ஒவ்வொரு வாட்டி இவர் தப்பை பண்ணிவிட்டு உங்கள் மேலே அதை புகுத்தும் போது எத்தனையோ தடவை நீங்கள் பொறுமையாக போயிட்டு உண்டு. கரண்ட்லி இந்த ஒரு செப்பரேஷனில் உங்களோட வேல்யூ படுத்தி வரைக்கும் மனசிலாகுது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்காங்க கரண்ட்லி உங்களை. பட் கரண்ட்லி இவர் டோட்லி டவுன் ஆகும். டோட்லி இவ்வளோ டவுன் ஆகிட்டு உண்டு. மேபி எப்போ நான் பிடிக்கிற முயலுக்கு 3 கால், நான் பண்ணுறது தான் கரெக்டு, நான் பண்ணுறது தான் கேட்கணும், பக்கம் டாக்ஸிக்கான ஒரு கேரக்டராக இருந்தால் கரண்ட்லி இவருக்கு உங்களோட வேல்யூ படுத்த மனசில் ஆகிட்டு உண்டு. என்ன சொல்கிறது, இவர் பண்ண தப்பெல்லாம் இவருக்கு ரியலைஸ் ஆகிட்டு உண்டு.
കറൻലി ഇതൊരു പേഴ്സൺ സ്പിരിച്വൽ അവേക്കനിങ് ആയിട്ട് പോയിട്ടില്ല. ஏன்னா இவர் ஆக்சுவலி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்துட்டு எல்லா தப்பையும் உங்கள் மேலே பூத்திட்டு மொத்தத்தில் நீ தான் ராங்னு சொல்லிட்டு போயிட்டு விடனா கரண்ட்லி இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு பீஸ் ஆஃப் த மைண்ட் இல்லை. ஓகே, இவருக்கு ஆக்சுவலி எனக்கு ஏன் பீஸ் ஆஃப் த மைண்ட் இல்லை, குற்றமுள்ள நெஞ்சு குறுக்குன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி இன்னொரு பர்சன் ஆக்சுவலி திங்க் பண்ணிட்டு எஸ்டே டைம் திங்க் பண்ணிட்டு எஸ் அவள் என் கூட லைஃப்பில் இருக்கிற வரைக்கும் அவளை திட்டி கொடுமைப்படுத்தி நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போய் நஷ்டம் ஆக்கி நான் வந்தாச்சு. கரண்ட்லி ஏன் எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் த மைண்ட் இல்லை, கரண்ட்லி நான் ஏன் இவளை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கேன், இவன் லைஃப்பில் அத்தனை பெரிய இம்பார்ட்டண்ட்டாக என்ன, இவன் இல்லைங்க எனக்கு லைஃப் இல்லையா என்ன, இவன் இல்லைங்க எனக்கு வாழ முடியாதா என்ன, எனக்கு ஏன் இப்போ இவன் இல்லாத போது எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் த மைண்ட் எனக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது. இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. அவள் இருக்கும்போது அவளை ஹர்ட் ஆக்கி கஷ்டப்படுத்தி டாக்ஸிக் ஆக்கி நான் போயிட்டு உண்டு. பட் எனக்கு இப்போயே ஒரு பேஸ் ஆஃப் த மைண்ட் இல்லை. இவருக்கு இப்போ கரண்ட்லி இவர் பண்ண தப்பு ஒருபோது ஒத்துக்காத ஒரு கேரக்டராக இருந்த ஒரு கேரக்டராக இருந்தீங்க கரண்ட்லி இவரை அஸ்பெக்ட் பண்ணிட்டு. ஏன்னா இவருக்கு பீஸ் ஆஃப் த மைண்ட் இல்லை. ஒருபோது இவர் எல்லா பழியும் தூக்கி உங்கள் மேலே போட்டுட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். பட் கரண்ட்லி இவருக்கு ஒரு பீஸ் ஆஃப் த மைண்ட் இல்லை. ஓகே, இவருக்கு மனசாட்சி குத்தி கொள்கிற சுச்சுவேஷன் நம்ம சொன்னால் ஒவ்வொரு தப்பை பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். பட் தப்பு பண்ணிட்டு நம்ம சைலண்டாக கூட இருக்கலாம். பட் நம்ம சோல் அந்த தப்பை நம்ம கண்ணுக்கு முன்னாடி போட்டு எல்லா மிஸ்டேக்கும் மேலே தான் அது ஹர்ட் ஆக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இவருக்கு ஹர்ட் ஆக்கி ஓவர் திங்கிங் பண்ணுறது, அதனால ஸ்ட்ரெஸ் ஆகிறது, ஒரு பீஸ் ஆஃப் த மைண்டே இல்லை. ஏன்னா இவர் தப்பு பண்ணியிருக்காரு. இன்னொரு கோச்சோட சோல் இவருக்கு சில விஷயங்கள் புஷ் பண்ணுது. மேலே தான் மிஸ்டேக், நீ தான் தப்பு பண்ணியிருக்காரு. ஓகே, நீ அதனால தான் உனக்கு இப்போ பீஸ் ஆஃப் த மைண்ட் இல்லை அப்படி இப்படின்னு சில விஷயங்களை நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு அந்த விஷயம் கண்ணுக்கு முன்னே வந்தது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும்ல. அதே மாதிரி இவருக்கு கரண்ட்லி பீஸ் ஆஃப் த மைண்ட் இல்லை. ஸோ நம்ம லைஃப்பில் ஒரு நிம்மதியும் இல்லாத நம்ம லைஃப்பில் நிம்மதியே இல்லைன்னு சொல்லும்போது நம்ம அடுத்து போகிற பாத் ஸ்பிரிச்சுவல் பாத்தாக இருக்கும். ஏன்னா நமக்கு பீஸ் வேணும், அதில் தான் நம்ம மெடிடேஷன் பண்ணுறது. நமக்கு லைஃப்பில் எதுவும் வேண்டாம், பீஸ் வேணும். அப்போ கரண்ட்லி இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷன், இவருக்கு பீஸ் ஆஃப் த மைண்ட் இல்லைன்னு சொன்னோன்னு இவர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிட்டு. கரண்ட்லி இவருக்கு எங்கேயுமே இவருக்கு பீஸ் கிடைக்கல. ஓகே, அப்போ இவர் கரண்ட்லி ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிட்டு ஹஸ்பண்டன்ஸ் மூடுக்கு எஸ் என் மேலே மிஸ்டேக் இருக்குது, நான் ஒரு தப்பு பண்ணேன், எனக்கு அதனால தான் மைண்டில் பீஸ் இல்லை, என் மேலே மிஸ்டேக் இருக்கா. இவருக்கு அதான் ஒருபோது இவர் அஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கேரக்டராக இருந்தாருங்க கரண்ட்லி இவர் ஹஸ்பண்டன்ஸ் மூடுக்கு வந்துட்டு எஸ் என் மேலே மிஸ்டேக் இருக்குது, எனக்கு அதனால தான் பீஸ் இல்லை, நான் தப்பு பண்ணியிருக்கேன். ஓகே, இவருக்கு ஆக்சுவலி இவர் ரெக்ரெட் ஃபீல் பண்ணுறாரு. நான் கஷ்டப்படுத்திட்டேன், ரொம்ப காயப்படுத்திட்டேன், நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காமல் இருந்திருக்கலாம். ஓகே, இவருக்கு ஆக்சுவலி இப்போது ரிலேஷன்ஷிப்பில் ஆக்சுவலி இவர் ஒரு ஸ்லோயிங் டவுனில் போயிட்டுருக்கலாம் கரண்ட்லி. பட் இவருக்கு ஆக்சுவலி உங்களோட மெமரிஸில் அந்த ஒரு பர்சன் வாழ்ந்து போயிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். இவர் நைட்டு ரிலேஷன்ஷிப்பில் நடந்த நல்ல மூமெண்ட்லாம் இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு கரண்ட்க்கு. ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ கோவத்தில் இருந்தாலும் சரி, ஆக்சுவலி நான் சொல்லிவிட்டு நீங்கள் கோவத்தில் இருக்கிறீங்க நான் சொல்லிவிட்டு நீங்கள் எவ்வளோ கோவத்தில் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த பர்சனுக்கு லைஃப்பில் எத்தனையோ அபண்டன்ஸ் கிடச்சிருக்கலாம். தென் உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயே ஒரு அபண்டன்ஸ் வேணும், ஒரு சக்ஸஸ் வேணும். இவர் நைட்டு திங்க் பண்ணிட்டு. ஸோ எத்தனையோ கோவத்தில் நீங்கள் இருந்தாலும் இவர் மன்னிப்பு மறுபடியும் ரிலேஷன்ஷிப்பை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகே, பட் கரண்ட்லி டவுன் ஆகும். கரண்ட்லி இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ ஓடி உங்களை சமாதானப்படுத்துறதுக்கோ இவருக்கு ஆக்சுவலி ஸ்ட்ரென்த்னு நம்ம சொல்லலாம். டோட்லி இந்த ஒரு பர்சன் கரண்ட்லி ஒரு மூமெண்ட் டு மூமெண்ட் சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். நம்ம எடுத்த பாத் தப்பாகி போச்சு. அவன் முன்னாடி நம்ம மேபி லாஸ்ட் டைம் உங்களை விட்டு போகிற டைம் பெட்டு கட்டிட்டு போயிருக்கலாம். ஓகே, நீ இல்லைங்க நான் சூப்பராக வாழ்வேன், நீ இல்லைங்க நான் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு பெட்டு கட்டிட்டு போயிருக்கலாம். இப்போ கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் நான் எடுத்த முடிவு ஒரு தப்பாகி போச்சு, நான் எந்த முகத்தை வச்சுட்டு அவளுக்கு முன்னாடி போய் நிற்பேன், அவளுக்கு முன்னாடி போய் நிற்கிறது எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ அதனால் இப்போ சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும், எல்லாம் சரியாகும். நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, எல்லாத்துக்கும் காலம் ஒரு பதில் சொல்லும். அதே மாதிரி இவரும் எல்லாத்துக்கும் காலம் ஒரு பதில் சொல்லும், எல்லாம் சரியாக அந்த கோப்பில் போயிட்டுருக்காரு. பட் ஹாப்பி இல்லை, ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கிறாரு. காரணம் என்னென்னா இவருக்கு லைஃப்பில் அந்தளவுக்கு இவர் டாக்ஸிக்காக இருந்த ஒரு கேரக்டராக இருந்தீங்க. இவர் எடுத்த முடிவு எல்லாம் தப்பாகி போச்சு. காரணம் இவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பார்த்து நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், இனி நான் பண்ணக்கூடாது. ஸோ ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். கரண்ட்லி இவர் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. நான் ஒரு பர்சனுக்கு தேவைங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பீஸும் இண்டிபெண்டும் ஹாப்பினஸ் தான். பட் ஒருபோதும் நான் அவளுக்கு அதை கொடுத்துட்டு இல்லை. அவளுக்கு ஒரு மைண்ட் கேம் கழிச்சிட்டு உண்டு, நான் அவளை கண்ட்ரோல் பண்ணி இதெல்லாம் நினைக்கக்கூடிய டைம் இந்த பர்சனுக்கு பயங்கர தலைவேதனை. நான் ஏன் இந்த மாதிரி இருந்தேன், நான் ஏன் இந்த மாதிரி அவகிட்ட நடந்துக்கிட்டேன், பயங்கர தலைவேதனையாக பயங்கர ஒரு போர்டில் இருக்குது. பயங்கர கண்ட்ரோல் பண்ணி நான் இவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன், மறுபடியும் என்னை நம்புவாளா? ஓகே,
பட் கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் சைலண்டாக போயிட்டுருக்கு நம்ம சொல்லலாம். பட் இதுவரைக்கும் இவர் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாங்க. ஓகே, ஓகே. கட்டாயம் இந்த ஒரு பர்சன் நேற்று நைட்டு திங்க் பண்ணிட்டு உண்டு. என் லைஃப்பில் ஒரு பீஸ் இல்லாமல் போனதுக்கு ரீசனே வந்து நான் தான். அவன் என் கூட இருக்கும்போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தேன். என்றைக்கு அவளுக்கு நான் ஒரு துரோகம் பண்ணணும், அதுக்கப்புறம் என் லைஃப்பில் நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய பேருக்கு கெடுதல் நினைப்போம், துரோகம் பண்ணுறோம். பட் ஒரு உண்மையான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஆன்மாவுக்கு நம்ம துரோகம் பண்ணும்போது அந்த ஒரு பெயினுங்கிறது நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அப்போ கரண்ட்லி இவருக்கு அந்த ஒரு இவருக்கு லைஃப்பில் இவர் எத்தனையோ பேருக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், பட் இவருக்கு அந்தளவுக்கு ஹர்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம். பட் உண்மையான ஒரு ஆன்மாவுக்கு துரோகம் பண்ணும்போது அவ்வளோ பெயின் வரும்ல, அந்த ஒரு பெயினை தான் கரண்ட்லி இவர் கடந்து போயிட்டுருக்காரு. இவருக்கு சுத்தமாக பீஸ் இல்லை. ஸோ நமக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம், நமக்கு 2 வாட்டி நமக்கு ஃபார்ச்சுனேட் கார்டு வந்துடும். அப்போ கரண்ட்லி இவர் ஆக்சுவலி நேற்று நைட்டு ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ஒரு சக்ஸஸ் வேணும், ஒரு வாட்டி எனக்கு ஒரு சான்ஸ் கூடன்னு கேட்கணும், கெஞ்சணும். அந்த ஒரு தாட்டை இவர் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணட்டும். அதே மாதிரி இவர் பயங்கர டாக்ஸிக்கான ஒரு கேரக்டராக இருந்தீங்க, கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தார் அப்படின்னா இவர் எல்லா சுச்சுவேஷனும் உங்களுக்காக பிரேக் பண்ணுவாங்க. ஸோ இவர் உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சீக்ரெட் லவ்வாக கொண்டு போகலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக கொண்டு போகலான்னு உங்களை எத்தனையோ வாட்டி டாக்ஸிக்காக இவர் வச்சிருந்தார் அப்படின்னா ஷோராக வந்து இனிமேல் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பார். இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் இவங்க மாற்றிப்பாங்க, இவங்க சேஞ்ச் ஆகி எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் பிரேக் பண்ணுவாங்க. சரி, நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது தெரியுது பாருங்கள், இவர் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் மூழ்கி இருக்கலாம், கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருக்கலாம். பட் உங்களுக்காக எல்லா சுச்சுவேஷனையும் பிரேக் பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் இவர் எஸ்டர்டே நைட்டு திங்க் பண்ண விஷயங்கள். ஏன்னா இவருக்கு ரியலைஸ் ஆகிட்டு உண்டு, இவரோட லைஃப்பில் நீங்கள் வேணும், அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவது லைஃப் லாங் வேணும். ஸோ எந்த சுச்சுவேஷனில் இவர் மாட்டிக்கிட்டு இருந்தாலும், ஃபேமிலி, கல்ச்சர், சொசைட்டி, தேர்ட் பார்ட்டி, ஆல் சுச்சுவேஷன்லேருந்து பிரேக் ஆகி இந்த ஒரு பர்சன் மறுபடியும் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆவாங்க. இதை பற்றி இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு யாருக்காவது இந்த ஒரு எனர்ஜி ரெசனேட் ஆகுது அப்படின்னா அதை கிளைம் பண்ணுங்கள். ஓகே, ஓகே. தென் நமக்கு இது இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 222 நமக்கு இம்பார்ட்டன்ட். 222 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் 77 இம்பார்ட்டன்ட். 44 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு 77 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 22 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 42 ஏஜ் இருக்கலாம், 44 ஏஜ் இருக்கலாம், 47 ஏஜ் இருக்கலாம். தென் இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி, ஏப்ரல், ஜூன், ஜூலை. ஓகே. ஸோ இந்த மந்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ஏதோ ப்ரீசியஸான மூவ்மெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.